எங்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், எங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுங்கள், எங்களை தீவிரவாதியாக பார்க்காதீர்கள். பெஹல்காம் நடந்த படுகொலைக்கு பின்னால் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. தீவிரவாதம் எங்களுக்கு வேண்டாம், தீவிரவாதத்தை ஒடுக்குங்கள், தீவிரவாதம் நமக்கு தேவையில்லை, நமது வளர்ச்சிக்கு தேவையில்லைன்னு சொன்ன பிறகு ஆட்சியில் இருப்பவர்கள், ஒன்றிய அரசில் இருப்பவர்கள் போதுமான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இன்றைக்கு அவருடைய விரக்தி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தீவிரவாதம் வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது எப்போது எல்லாம் உருவாகி இருக்கிறது என்று பார்த்தால், மக்களுக்கு ஒரு அரசின் மீது, ஆட்சியாளர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு வரும்போது இது போன்ற தீவிரவாதங்கள் வந்திருக்கிறது. ரூஸ்டர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். டெல்லியில் குண்டுவெடிப்பு, 13 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தீவிரவாதத்தில் ஈடுபட்டது யார்? மருத்துவர் என்று சொல்கிறார். அவருக்கு பின்புலமாக இருந்து உதவி செய்தவர்கள் யார்? மருத்துவர்கள், இளைஞர்கள். அந்த மருந்தை கொண்டு போய் பாதுகாத்து வைக்க வேண்டிய இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அது வெடித்து 9 பேர் செத்தாச்சு. ஏன் இளைஞர்கள் இப்படி ஒரு தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்? இது அரசியல். எப்படி ஒரு இளைஞனுக்கு தான் செத்து போவோன்னே தெரிஞ்ச பிறகும் அவன் அந்த வெடிகுண்டையும் கொண்டுட்டு போகிறான்? எப்படி அந்த மருத்துவர்களுக்கு எப்படினாலும் ஒரு நாள் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியாதா? தெரிந்தும் ஏன் அந்த மாதிரி ஒரு தீவிரவாதத்தை நோக்கி செல்கிறார்? தங்களுடைய வாழ்க்கையே, எதிர்காலத்தையே பணயம் வைத்துவிட்டு இப்படிப்பட்ட தீவிரவாதம் ஏன் வளர்ந்து கொண்டிருக்கிறது? ஆட்சியாளர்கள் இதற்காக என்ன செய்கிறார்கள்? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? பல்வேறு உளவுத்துறை பிரிவுகள் இருக்கின்றன. ரா இருக்குது, சப்சிடரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, ஆர்மி இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஒருத்தர் இருக்கிறாரு. இது எல்லாரும் இருந்துட்டு இதெல்லாம் எப்படி நடந்தது? இதனுடைய பின்புலம் என்ன? 3000 கிலோ வெடிமருந்து எப்படி, எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? அது எப்படி டெல்லியை நோக்கி பயணித்தது? யாருமே கண்காணிக்கலையா? ஆட்சியாளர்களுக்கு இதில் பங்கு இல்லையா? உள்துறைக்கு இதில் பங்கு இல்லையா? இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாதம் வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது எப்போது எல்லாம் உருவாகி இருக்கிறது என்று பார்த்தால், மக்களுக்கு ஒரு அரசின் மீது, ஆட்சியாளர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு வரும்போது, தன்னுடைய சமுதாயம் மிகவும் பாதிக்கப்படுகிறது என்று நினைக்கும் போது, தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நினைக்கும் போது இது போன்ற தீவிரவாதங்கள் வந்திருக்கிறது. உலக அளவில் பல அனுபவங்கள் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் எப்படி எல்டிடி வளர்ந்தது, அவர்களுடைய ஒரு டேப்லெட், ஒரு கேப்சூலை கழுத்தில் கட்டிட்டு எப்போ வேணாலும் இறப்பதற்கு தயாராக எப்படி இளைஞர்கள், இளம்பெண்கள் போனாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு அங்கு இருந்த தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த கொடுமைகள், அநியாயங்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் இதே மாதிரி அநியாயங்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்று ஒரு தனி அந்தஸ்து கொடுப்பதற்கு ஒரு வரலாறு இருந்தது, அதற்கான பின்புலம் இருந்தது, தெளிவான காரணங்கள் இருந்தன. அதை எடுத்தாங்க. ஒரு மாநில அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு காவல்துறை மீது அதிகாரம் கிடையாது. அவர்கள் நினைக்கக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்த முடியாது. அப்படின்னு வரும்போது அங்கு இருக்கிறவர்களுக்கு இந்த மோசமான, தவறான உணர்வு உருவாகிறது. தீவிரவாதம் என்றைக்குமே ஒரு தீர்வு அல்ல. தீவிரவாதத்தில் இறப்பவர்களெல்லாம் பெரும்பாலும் இன்னசென்ட். ஆனால் இதன் பின்புலமாக இருக்கக்கூடிய இந்த அரசியலுக்கும் வேலை வாய்ப்புக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. நேபாளில் பார்த்தோம். ஏன் அங்கே ஒரு பெரிய கலவரம் இளைஞர்களால் உருவாகியது? தினமும் 2000 பேர் காட்மண்டிலிருந்து விமானத்தை பிடிச்சு எப்படியாவது ஒரு பாஸ்போர்ட்டை உருவாக்கி வெளிநாட்டில் வேலை தேடி போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் அவ்வளவு கூடியிருந்தது. ஊழல் அவ்வளவு தலைவரித்தாடியது. இளைஞர்கள்
இளம் பெண்கள் திரண்டார்கள், எதிர்த்து நின்றார்கள், ஆட்சியை மாற்றினார்கள். ஆட்சியில் இருந்தவர்கள் ஓடி தப்பிக்க வேண்டிய சூழல் வந்தது. அதே பங்களாதேஷ்லையும் பார்த்துருக்குறோம், இலங்கையிலும் பார்த்துருக்கோம். இதில் அடிப்படையாக வேலை ஏன் அரசியல் நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வேலை கொடுப்பது ஏன் அவசியம் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்கும். ஒரு காலத்தில் இந்த முதலாளித்துவம் உச்சகட்டத்தை எத்திய போது முதலாளிகள் எல்லாம் தொழிலாளர்களை மணி நேர கணக்குன்றே இல்லாமல் கடுமையாக 12 மணி நேரம், 13 மணி நேரம், 14 மணி நேரம் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழகத்தில் தூத்துக்குடியில் பஞ்சாலையில் வேலை பார்த்தவர்கள் கையை பார்த்து ஓட்டு போட போவாங்கன்னு சொல்லுவாங்க. கை விரலை பார்க்கும்போது உங்களுடைய கைரேகை உங்கள் கையில் தெரிஞ்சதுன்னு சொன்னால் சூரியன் உதிச்சிடுச்சு, அப்போ தான் தெரியும். ஏன்னா அப்போ மின்சாரம் கிடையாது. சூரியன் உதிச்சிடுச்சு, கைரேகை பார்க்க முடியுது, உடனே போ ஃபேக்ட்ரி. எப்போ சூரியன் மறைகிறதோ அப்போ இருட்டு வந்ததும் கைரேகை தெரியாது, அப்போது நீ ஆலையை விட்டு வெளியே வரலாம். அப்படிப்பட்ட அநியாயம் இருந்தது. 8 மணி நேர வேலை கேட்டு சிக்காகோவில் நடந்த போராட்டத்தை போல தமிழகத்தில் சிங்காரவேலர் தலைமையில் மே தினம் அனுசரிக்கப்பட்டு 8 மணி நேர கோரிக்கை வைக்கப்பட்டது. அழகான ஒரு ஸ்லோகன். சிக்காகோவில் அவங்க சொன்னது, 8 hours for work, 8 hours for rest, 8 hours for what I shall. 8 மணி நேரம் வேலைக்கு, 8 மணி நேரம் ஓய்வுக்கு, தூங்குவதற்கு, 8 மணி நேரம் நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்து கொள்வதற்கு, அப்படின்றது தான் அன்றைக்கு கோரிக்கையாக இருந்தது. அது அமுலாக்கப்பட்டது, இந்தியாவிலும் அமலாக்கப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசுகள், ஒன்றிய அரசு உட்பட, மீண்டும் இந்த 8 மணி நேர வேலையிலிருந்து திருத்தம் கொண்டு வந்து 10 மணி நேரம், 12 மணி நேர வேலை என்பதை மாற்றிக்கொண்டிருக்கிறார். இது இளைஞர்களுக்கு கோபத்தை உருவாக்குகிறது, இளைஞர்களுக்கு வருத்தத்தை உருவாக்குகிறது. அவர்களுக்கும் ஓய்வு வேண்டும், அவர்களும் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்கு நேரம் வேண்டும், குழந்தைகளை கவனித்துக் கொள்ள நேரம் வேண்டும் என்பது இன்றைய இளைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கு. காஷ்மீரை பொறுத்தவரையிலும் இந்த கோரிக்கை இருக்கிறது. எங்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், எங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுங்கள், எங்களை தீவிரவாதியாக பார்க்காதீர்கள். பெஹல்காமில் நடந்த படுகொலைக்கு பின்னால் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. தீவிரவாதம் எங்களுக்கு வேண்டாம், தீவிரவாதத்தை ஒடுக்குங்கள், தீவிரவாதம் நமக்கு தேவையில்லை, நமது வளர்ச்சிக்கு தேவையில்லைன்னு சொன்ன பிறகு ஆட்சியில் இருப்பவர்கள், ஒன்றிய அரசில் இருப்பவர்கள் போதுமான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இன்றைக்கு அவர்களுடைய விரக்தி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இளையோர், இளம் நண்பர்களே, இளம் பெண்களே, அரசியலை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். மீண்டும் விரைவில் சந்திப்போம் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.